இப்ப இங்க வந்து எல்லாரும் பேசலாம் அந்த டைம்ல வந்து யார் யார் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. சரி நீ எதை பத்தி நான் பேச சொல்லி சொல்லி பேசணும். அதாவது நீங்க பார்த்தா இந்த திருமண நிகழ்வுகள்ல எவ்வாறு இருக்கிறது ஒரு பேஷன் கண்டிப்பா அதை வந்து பேசியாக மக்களுக்கு ஒரு புரிதல் கொடுத்தாலும் இனிமேல் அந்த ஏன்னா அது ஐயா உங்க வாழ்க்கையில எத்தனை திருமணங்கள் பார்த்துருக்கீங்க. திருமணங்கள்லாம் இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றது ரெண்டு மனப்பெண்ணும் மனவாக சந்தோஷம் வாழணும். அங்க வந்து என்னன்னா ஒரு குழந்தை கூட போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு பயணம். ஆனா இந்த தோல்வி ஒத்துக்க முடியாம ஒவ்வொரு கல்யாணம் அங்கதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து மேலே போட்டு மைக்கு போட்டா இல்ல பாருங்க நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் போயிடும். இன்ஸ்டாகிராம் 28 வருஷம் கழிச்சு கேவலம் ஒரு இன்ஸ்டாகிராம் மாட்டிக்கிறாங்க. அது என்ன பண்றாங்க இப்போ இன்ஸ்டாகிராம் சிறப்பா ரீல்ஸ் போடுறவங்க ஒரு தொழில் யாரு இந்த டிவி பத்தி அதை கட்டுரையும் பார்க்கப்படுறாங்க. நாங்க என்ன ரொம்ப சின்ன குழந்தை சொல்லி ஒரு அளவுக்கு இதையும் உண்மையை நாம எளிமையா மக்களா கொடுக்க முடியும். குழந்தைகள் சொன்னாங்க குழந்தைகளுக்கு ஓட்டு போடுறாங்க உண்மை நான் வந்து அதே குழந்தைகள் இந்த தாலுகாவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் வந்து ஓட்டு போடாங்க எங்களுடைய ஆனா இந்த திமுக ஓட்டு போடாதே குழந்தை மாற்றி சொல்றாங்க. திமுக இதை அறிவிக்காம குழந்தைகளுக்கு பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு உண்மையை சொல்றேன். நீங்க வந்து இந்த கூட்டமே ஒரு சாட்சி அவைதான் ஒரு குடும்பம் அது ஒரு குடும்ப நிகழ்ச்சி அப்படின்னு காசு கூட்டி எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் அதை காசு கூட்டி வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா காசு கூட்டி வந்து மக்கள் யாருமே யாரும் ஓட்டு போட இருக்க முடியாம காசுக்கு ஓட்டு வாங்கிட்டு நாங்க ஓட்டு போடுறோம் உண்மையிலேயே சொல்றேன். அவங்களோட அவங்க தோற்றதெல்லாம் பிரச்சனை அப்படின்றது அவங்களோட மிகப்பெரிய ஒரு அரசியல் காரணம். 1929 சட்டசபையே கிடையாது. ஆனா இப்போ வீட்டுக்கு ஒரு மூலையில அவங்களோட அரசியல் அதுதான் காரணம். உண்மையே சொல்றேன். நாங்க மக்களுக்கு போனோம், மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தோம். நாங்க ஆட்சி போட்டா இதெல்லாம் எந்தெந்த தெரிவிக்கணுமோ மக்களா கொடுத்த ஒரு முடிவு. நீங்க யோசிப்பாங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இவரோட ஆட்சி காலத்துல அந்த 60 பேர் போனாங்க. அங்க போய் பார்த்ததே கிடையாது. ஆட்சி நடத்தாங்க அந்த ஒரு 5 பேர் அடுத்து போய் பார்த்ததே கிடையாது. அதிகமான ஒரு பையன் அந்நியம் அடிச்சு போனாங்க அடுத்து போய் பார்த்ததே கிடையாது. ஆனா அவரோட ஒரு திட்டத்துக்கு முதலாளா போயிருக்கிறார். மக்கள் பார்க்காம இல்லையா பார்ப்பாங்கல்ல உலகத்துக்கு ஒரு தொகுதியை காரணம் என்ன? இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணிடலாம். ஆனா இது தூய்மை பார்க்கறா இல்லையா மக்கள் பார்த்தா இந்த ஆட்சி தேவையில்லை தூக்கி போடுறான் தூக்கி போட்டான். இதெல்லாம் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான காரணம். எவ்வளவு வந்து இந்த விஜய் வந்து உண்மையிலேயே நான் வந்து திமுக பார்த்தோம் அதிமுக பார்த்தோம் நான் சும்மா ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டு சொன்னாங்க நம்பவே மாற்றத்துக்காக ஓட்டு போட்ட ஒரு மாற்றம் ஓட்டு போடலாம். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா மாற்றத்துக்காக தான் ஓட்டு போடணும்னா திமுகவும் அதிமுகவும் மாற்றாக்கக்கூடிய சீமானுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இன்னைக்கு சீமான ஒரு வார்த்தை என்ன காரணம் மக்களுக்கு
யாரு தலையில யாரு தலையில மக்களுக்கு நல்ல வீச்சுக்காக மக்கள் எல்லாரும் அங்க வைப்பாங்க. இன்னொரு விஷயம் இந்த வேலையை ஒரு விஷயம் அதாவது ரெண்டு பேருக்கு நடுவுதான் போட்டி. ஒண்ணு இன்னொன்னு தூக்கல். இதை இந்த வேலையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த வேலையை எங்க முதலமைச்சர் சொன்ன விஷயம் தான் முதலமைச்சருக்கும் நான் வச்சிருக்கேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசி போட்டியில் 108 இடத்துல மக்களுக்கு கூட ஜெயிச்சிருக்கிற நம்மையில அண்ணா பேரையும் பெரியார் பேரையும் அப்பா முதல்ல சவாலை செஞ்சு 73 கட்சி கூட 80 கூட ஜெயிக்க முடியாது. எப்படி நாளைக்கு முடியும்? இந்த மேலாளர் மக்களுக்காக போராட்டம் பண்ணாரா? இது மக்கள் பிரச்சனைக்காக போய் முன்னால இலவச படிப்பு பண்ணாரா? இது மாணவர்களுக்கு ஏதாவது வழங்காரா? எதுவுமே பண்ணாம தமிழ் 2008 வீரர்களுக்கு பிரச்சனை இலவச பள்ளிக்கும் மக்கள் பயிலகம் இன்னும் பல விஷயங்கள் அதாவது மாணவர்களுக்கு உதவியும் யாருக்கு போடலாம் உதயா தம்பி உதயா தம்பி வேலையில ஒரு விஷயம் மட்டும் என்னுடைய அறிக்கை உயர்ந்து இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஆன்லைன் தளபதி